ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஹோம்மேட் சாக்லேட் பண்ண போகிறோம். நம்ம வீட்டில் ஒரு கப்பு பால் பவுட்ரு, அதுக்கப்புறம் ஒரு கப்பு எண்ணெய். நம்ம தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறோம். தேங்காய் எண்ணெய் உடம்புக்கு நல்லது. அதனால் தேங்காய் எண்ணெய் ஒரு கப்பு. அது போட்டு முடித்த பிறகு அதுக்கப்புறம் சர்க்கரை ஒரு முக்கால் கப்பு. நீங்கள் சர்க்கரையை நாங்கள் அப்படியே முழுசாக போட்டுக்கிட்டோம். உங்களுக்கு தேவைன்னா சர்க்கரையை பவுடராக்கி வச்சுக்கோங்க. சர்க்கரையை பவுடராக்கி வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நல்லா அதை ஓட்டணும். சர்க்கரை கரையிற வரைக்கும் நாங்கள் முழுசாக போடுறதுனால அது கொஞ்சம் கரையிற வரைக்கும் நல்லா ஓட்டணும். இதை பவுடர்னால் அது தேவையில்லை. அப்படியே கொஞ்சம் செத்தனா அது கரைஞ்சிரும். இப்போ உங்களுக்கு எந்தெந்த கீப்பில் வேணுமோ அதை ஊற்றிக்கணும். அதுபோல் நாங்கள் இப்போ ஒரு கீப்பு ஃப்ரிட்ஜில் இருக்க கீப்பில் ஊற்றுறோம். அது நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக, அதிகமாக இல்லாத மீடியம் சைஸில் கீப்பில் ஊற்றிக்க வேண்டியதான். கீப்பில் எல்லா கீப்பும் அப்படியே ஊற்றுறோம். நல்லா கெட்டியாக இது போல் வந்துடுங்க. அளவு கரெக்டாக இருந்ததுன்னா கரெக்டாக இருக்கும். நீங்கள் அதிகமாக போட்டிங்கன்னா எவ்வளோ ஃபஸ்ட்டு ஒரு அளவு கப் எடுக்கணும். அந்த அளவு கப்புக்கு கரெக்டாக இருக்கணும் வச்சுங்களேன். அந்த ஒரு அளவு கப் பார்த்திங்கன்னா எவ்வளோ பால் பவுடர் பண்ணணும் அவ்வளோ ஊற்றுறதுக்கு எண்ணெய் அவ்வளோ ஊற்றுறதுக்கு. அதுக்கப்புறம் அதுலேருந்து முக்கால் கப்பு சுகரு. அதிகமாக சுகர் போட்டால் திகட்டுற போல் இருக்கும். அது போல் போட்டு இது போல் கீப்பில் வச்சுக்கணும். நம்ம ஓட்டினா தான் நம்மளுக்கு அது கரெக்டாக இருக்கும். இப்போ ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம். இது நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சோம்னு வச்சுக்கோங்க. ஃப்ரெஷரில் வைக்கணும். கீழே அடியில் வச்சிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் கெட்டியாகுது. ஃப்ரெஷரில் மேலே வச்சிங்கன்னா வச்சிங்களா ஒரு 2 ஹவர்ஸ் இருந்தால் போதும் உங்களுக்கு. 2 ஹவர்ஸ் வச்சிங்கன்னா இதை பாருங்கள் அப்படியே கட்டியாகிடும். இது அப்படியே கட்டியாகிடுச்சு. இப்போ வேணுது நம்ம எடுத்து அப்படியே சாப்பிட்றலாம். அப்படியே அப்படியே நாக்கில் பட்டவுடனே அப்படியே நைஸாக இருக்கும். அருமையாக இருக்கும் அது சாப்பிட்றதுக்கு. அப்படியே எடுத்து அப்படியே சாப்பிட்லாம். பசங்களுக்கும் நல்லா பிடிக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும்.